அந்த கண்ணாடியோட அருமையாக வரும். தம்பி பாவம் வந்து போயிட்டாப்புல போட்டு அடி நம்ம தான் பேசுகிறோம் முதல்ல. அது சோசியல் மீடியா அப்புறம் ட்ரெண்ட் ஆகி கோபி சுதார் வீடியோ போட்டு அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அந்த வீடியோவை டெலீட் பண்ண வச்சு என்ன சொல்றாங்க, மழை வந்து தானே தண்ணி வந்துச்சு, அப்புறம் அப்ப என்ன செய்யணும், மழை வந்து தண்ணி வந்துருச்சு. அப்ப இயற்கை வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கா? இயற்கைக்கு எதிராக போராடுவீங்களா? இயற்கைக்கு எதிராக போராட்டம். மழையே நிப்பாட்டுன்னு போராடுவீங்களா? 2 மாசமா தமிழ்நாடு வந்து ஒரு சுடுகாடு மாதிரி கிடக்கு. என்ன சுடுகாடுன்னு தான் புரியல. ஏதாவது காசு வாங்க முடியல, ஒரு பக்கமும் இல்லை, பூரா கட் பண்ணிட்டாங்க. வருமானம் பூரா போச்சு, பூரா போச்சுங்க. வயிற்றுக்கு ஒன்றும் இல்லைக்கா, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன். ஓடு நான் அப்படியே அப்படியே விஜய்க்கு எதிராக ஒருத்தர் இன்னொருத்தர் எப்படி துடிக்கிறாரு பார்த்தீங்களா? நம்ம ஊப்பி மாப்பிள்ளை அவர் நீங்க அங்கிருந்து ஆரம்பிக்கணும். ஊப்பி மாப்பிள்ளை ஆக போறது விளைவாக கூக்கப்பட்ட 10 சீட். அதாவது திமுக திருமணத்துல தான் பேசும் அப்படின்ற மாதிரி திருமணத்துக்கு நிச்சயத்திலே பேசிட்டாங்க. இன்னும் விட மாட்டேன்றாங்க இந்த சோஃபாங்க. அது எப்படி இது என்னன்னு சொல்றாங்க? சோஃபா சோஃபாவை உள்ள பஞ்செல்லாம் எடுத்து தங்க கட்டி அடிச்சுதாங்க. தங்க கட்டியா? ஆமா, தங்க கட்டி அடிக்க வச்சுட்டாங்களாம். அதை அவங்க உருக்கி வித்து காசாக்கி கட்சி நடத்தலாம். புதுசா இருக்கு. புஷ்பா படத்துல ஒரு சீன் வந்துருக்கு, அதை பார்த்துருக்காங்க. 2 சீட்டு வச்சிருக்கக்கூடிய திருமாவளவன் முதலமைச்சராக முயற்சி பண்றாங்க. யாரு? அதிமுக திமுக 2 பேரும் சேர்ந்து உங்களை முதலமைச்சர் ஆக்கிறாங்க வாங்கன்னு கேட்டுருக்காங்க. 108 சீட் ஒருத்தர் வச்சிருக்காரு, 2 சீட்டு வச்சிருக்கேன் முதலமைச்சர் ஆகுற ஜனநாயக விரோதம் இல்லையா, அது படுகொலை இல்லையா, முடியாது. அதுக்கு பிறகு இவர் அங்கே போய் சேர்ந்தோடனே சோஃபா வாங்கிட்டாங்க. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான சுபேர் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். குறுஞ்செய்தி அனுப்பினேன், நீங்கள் பதில் தரவில்லை. குறுஞ்செய்திகள் பல பேருக்கு பாதிப்படைவதால் பதில் சொல்ல முடியவில்லை. ரைட், விஷயத்துக்காக முக்கியமான ஒரு செய்தி, நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பின் கிடைத்த ஒரு வெற்றியாக மார்க்கண்டேயன் அவர்கள் வந்து ஜாமீன் கிடைச்சிருக்கு. ஒரு பையன் தான் வாதாடி பார்ப்போம், நல்லா வாதாடினாரு. அவர் அந்த கண்ணாடியோட அருமையாக இருக்கு. தம்பி பாவம் வந்து போயிட்டாப்புல போட்டு அடி நம்ம தான் பேசுகிறோம் முதல்ல. அது சோசியல் மீடியா அப்புறம் ட்ரெண்ட் ஆகி கோபி சுதார் வீடியோ போட்டு அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அந்த வீடியோவை டெலீட் பண்ண வச்சு அவங்க இந்த டிஆர்பி ராஜா ஒரு எளிய பையன் வந்து ஒரு பையன் அப்பாவை கூட்டு போயிட்டாங்க, வேதனையில் இருந்தாரு, அது உங்களுக்கு கேள்வி கிண்டலா இருக்கான்ட்டாப்ல. நீங்க அப்பாவை கூட்டு போயிட்டான்னு கேள்வி கிண்டலா சொல்லிட்டு இன்னொருத்தர் அப்பாவோட இல்லைங்கிறதெல்லாம் தேவையில்லாத பேச விட்டு ஜாமீன்ல வந்துட்டாருங்க. ஜாமீன்ல வந்துட்டாரு. இன்னிதான் மிரட்டக்கூடாதுன்னு சொல்லி விட்டுருக்காங்க. மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம், பணங்காட்டு நரியுது, சலசலப்புக்கு அஞ்சாது. ரிலீஸ் ஆகிட்டார், ஜாமீன்ல வந்திருக்காரு. ஜாமீன்ல வந்துட்டாரு. அது சொல்லி தான் கொடுத்துருக்காங்க, மிரட்டல் இதெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு. சரிங்கயா அப்படின்னு தான் வந்திருக்காரு. அவர் தம்பி தான் பையன் தான் வாதாடி இருப்பார்னு நினைக்கிறேன். ஆமா, நீண்ட சட்ட போராட்டத்துக்கு பத்திரிகையாளர்கிட்ட வாதாடினார்ல. ஆமா, அந்த மாதிரி அங்கே வாதாடி அங்கெல்லாம் வாதாட முடியல, உள்ளுக்குள்ள ஒரிஜினல் போல. மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, தஞ்சாவூர்ல இன்னைக்கு போராட்டம் நடக்குது. எதுக்கு? காவிரியிலேருந்து தண்ணி கொண்டு வர சொல்லி. வந்துச்சு தண்ணி. அது வந்தாலும் ஒத்துக்க மாட்டான். நாங்க திமுக சார்பில் போராட்டம் பண்ணிக்கோங்க. யாரு கேட்டா? தண்ணி வந்துருச்சுங்க, அதுக்காக வந்ததா ஒத்துக்க முடியாது. நீ போய் கொண்டு வந்தியா? இப்போ இவர் போய் திறந்து விடணுமா அந்த லங்கறதெல்லாம்? நீங்க போய் விஜய் போய் அதில் என்ன செஞ்சாரு? அதாவது காவேரி மேலாண்மை வாரியம் ஒன்று இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் ஒன்று இருக்கு. இவங்க ரெண்டையுமே அவங்க கர்நாடகாரையும் மதிக்க மாட்டாங்க. எப்பயும் அவங்க நினைச்சா மழை பெஞ்சு ஓவர் தான் தண்ணி விட்டுறாங்க. இது இப்போ இல்லை, இது கடந்த 40-50 வருஷமாக இதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே எல்லினோ பாதிப்பு ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்துலையும் வரைஞ்சி போய் கிடக்கு. அங்கே டேம் வேறு கட்ட போகிறோம், தண்ணி தர விட மாட்டேங்கிறாங்க. இது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம மேல்முறையீடுக்கா சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு போட்டிருக்கு. இதுக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வழக்கு போட்டிருக்கு. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அங்கே போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு. இப்போ அங்கே மழை பெஞ்சு கொட்டிக்கிட்டு இருக்கு, வேறு வழி இல்லாமல். இப்போ தண்ணி நம்ம வேணாம்னு சொன்னால் கூட அவங்க பண்ண முடியாது, வந்துருச்சு. இப்போ இதுக்கு போராட்டம். அவர் விஜய் கொண்டு வரல. அவர் என்னங்க அப்படியே கொண்டு வர முடியும்? இவர் தான் சுப்ரீம் கோர்ட்டை மதிக்க மாட்டேங்கிறாங்க, அந்த போர்டை மதிக்க மாட்டேங்கிறாங்க. இது இன்னைக்கு இல்லை, தொடர்ந்து இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது. ஒரு வருஷம் அதை வச்சு தான் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் இந்த மேகதாது காவேரி இந்த இஷ்யூ வச்சு தான் அங்கே அரசியலே. ஏன்னா அவங்க அரசியல் பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அது காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும், 2 கட்சியும் அந்த அரசியல் தான் பண்ணுறாங்க. அப்படிங்கும் போது இன்றைக்கி வேற ஒரு முயற்சி, அதாவது 50 வருஷமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியல. அதாவது பல பேர்லாம் வந்து டேட்டா எடுத்து வராங்க. பார்த்துங்க, 1922 மைசூர் சமஸ்தானத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? அதெல்லாம் நடந்துட்டு போகுது. இப்போ தண்ணி வருதா இல்லையா? விவசாய மக்கள் பாதிக்கிறாங்க, விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க இதை மதிக்க மாட்டேங்கிறாங்க, தண்ணி வர மாட்டேங்குது. இப்போ என்ன செய்யலாம்?
சட்ட ரீதியாகவும் போராட்டம் பண்ணி பார்த்தாச்சு, போர்டும் ஆலோசனை சொல்லி பார்த்தாச்சு, எதுக்குமே ஒத்துக்கிற பண்ணிக்கிறேன். சரி என்ன பண்ணலாம், ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கலான்னு ஏங்க அவர் சொல்லாமல் போகிறாரு? எல்லாரையும் கூட்டு போகாம அவர் மட்டும் தனியாக போகிறாரு, ஏன் போகிறாரு? அதை மட்டும் அது ஒன்றும் கேட்குறாங்க. அவர் ஒன்றுமே ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கேங்க. அவர் ஏக சொல்லாமல் ஏன் இது ஏக்கு மறைக்கணும்? இந்த படத்தில் வடிவேலு சொல்கிற மாதிரி நான் ஜெயிலுக்கு போகிறேன்ற மாதிரி நான் கேட்குறேன், அவர் போகிறது தப்பா இல்லை உங்கள்கிட்ட சொல்லாமல் போகிறது தப்பா? இவர் ஸ்டாலின் என்ன கேட்குறாரு, அவர் போய் தண்ணியை கையோட கொண்டு வந்துருவாரா? நீங்கள் கொண்டு வந்தீங்களா? 50 வருஷமா கொண்டு வந்தீங்களா? 50 வருஷத்தில் கிட்டத்தட்ட 15 வருஷம் நீங்கள் மத்தியில் பவர்ஃபுல் பதவியில் இருந்தீங்க. இப்போ 99 வாஜ்பாய் கவர்மெண்ட்லேயும் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டு அங்கேயும் 5 வருஷம் ஓட்டுனீங்க. கரெக்டாக பதவி இப்படி இருக்கு. முதல் ரிசைன்மெண்ட் காங்கிரஸ் கூட்டணியில் சேர்ந்து காங்கிரஸில் இருந்தீங்க 2004 இருந்து 2009 வரைக்கும். 2004 2009 திமுகவினுடைய டெல்லி அரசியலுடைய பொற்காலம். ஏன்னா இவங்க தேவையில் தான் ஆட்சி இருந்துச்சு. எப்படிப்பட்ட முக்கியமான துறைகள்? உள்துறை இணையமைச்சர், பாதுகாப்புத்துறை இணையமைச்சர், கப்பல் போக்குவரத்து, நிதித்துறை இணையமைச்சர், கப்பல் கேபினெட்டு, இப்போ தொழில்துறை, பல முக்கிய வளம் குளிக்கும் இலாக்காக்களே கையில் வச்சுருந்தீங்க. அப்போலாம் இந்த பிரச்சனையை நீங்கள் முடிக்கல. சரி, அதற்கு பிறகு 2009 2014 வரைக்கும் நீங்கள் காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தீங்க. அண்ணன் அழகிரிலாம் கூட மத்தியில் அமைச்சர், அப்பெல்லாம் கூட சிரிக்கிறீங்க. அமைச்சராக இருந்தா சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் அவரே வேணான்ட்டாரு, என்னை போட்டு படுத்தாதீங்க, டெல்லிக்கு கூப்பிடாதீங்க, எல்லாத்தையும் இங்கே கொண்டு வாங்கன்ட்டாருன்னு வச்சுங்க. அப்பெல்லாம் உரத்துறையில் இருந்தாரோ? உரத்துறை அதெல்லாம் கூட நீங்கள் முடிக்கலை. ஆனால் 2 வருஷமா கட்சி ஆரம்பித்த ஒரு கட்சி ஒரு 3 மாதமாக ஆட்சிக்கு வந்திருக்கு. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கலாம் அப்படின்னா இவர் பேச்சுவார்த்தை நடத்த போகிறதே சொல்ல மாட்டேங்கிறாருங்க. ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும்? வெளிப்படத்தன்மை இல்லைங்க. அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்கல்ல, நீங்களும் கூட்டு சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் போட்டாச்சு. இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தில் ஆனால் என்ன பேச போகிறீங்க? எல்லாருக்கும் காவிரி தண்ணி எல்லாருக்கும் அதே நிலைப்பாடு தானே? ஆமாம், இல்லை யாரும் மாற்றுக்கிறது தான் பரவாயில்ல. காவேரிலேருந்து தண்ணி வரக்கூடாது அப்படி எல்லாரையும் கூப்பிட்டு காவிரியில் தண்ணி வந்துடணும், வாங்க ரைட்டு வந்துடலாம், நான் பேசிட்டு வரேன், முடிஞ்சு போச்சு. இது அனைத்து கட்சி கூட்டம். இப்போ ஒரு வேளை இவர் அங்கே டெல்லி கர்நாடகா போகிறாரு. கர்நாடகாவில் போய் கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாரை பார்க்குறாரு, அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை பேசிட்டாரு, விவசாய சங்கங்களை பார்க்குறாங்க. அவங்க ஒரு கோரிக்கையை வச்சுட்டாங்கன்னா அதை கொண்டு அனைத்து கட்சி கூட்டத்தை வச்சு அவங்க ஒரு ப்ரொபோசல் சொல்கிறாங்க, இது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம். போகிறதுக்கு முன்னாடி எங்கிட்ட கேட்டு போங்கன்னா அது சில பேர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லாமல் போகிறாருங்க. அவர் போகவே இல்லை. முதல்ல ஆக்சுவலாக ஒரு ப்ரொபோசல் இருந்திருக்கு. இவங்க அங்கே தான் பதட்டமான அப்பாயின்மெண்ட் கேட்டுருக்காங்க, அவர் வாங்கன்ட்டாரு. அதுக்கு பிறகு அங்கே சூழ்நிலை சரியில்லை, அப்புறம் இவங்க போகிறத ட்ராப் பண்ணிட்டாங்க. அப்போ இவங்கள்ட்டே போகிறதுல ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு. நீங்கள் ஏன் நீங்கள் மாற்றி மாற்றி சொல்கிறீங்க? ஏன் போகிறத மறைக்கிறீங்க? மறைக்கக்கூடாதுங்க, வெளிப்படையாக இருக்க. இல்லை, இபிஎஸ் தான் சொல்கிறாரு, இது ஒரு சட்ட போராட்டமும் எடுக்கலை. நீங்கள் என்ன பண்ணீங்க? சட்டத்தில் அப்படியே போராட்டம் பண்ணி ஆனால் அந்த மாதிரி கொண்டு வந்து தீர்ப்பு தாங்க இன்றைக்கி வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. 2018 அப்புறம் டெல்லியில் இருக்கார் தஞ்சாவூர் விவசாய ஒருத்தர், அவர் போட்ட கேஸு. அந்த கேஸோடு அன்றைக்கி இருக்கக்கூடிய அம்மா ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாடு அரசும் இன்னொரு வாதமாக சேர்த்துக்கிட்டாங்க. அந்த கொடுத்த 2018 கொடுத்த தீர்ப்பு தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கு. 2018 கடைமடை பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் மேலே இருக்கக்கூடிய டேம்லையோ ஆற்றுலையோ எதுவும் கட்டக்கூடாதுட்டாங்க. அப்படிங்கிற தீர்ப்பு தான் நமக்கு இன்றைக்கி வரைக்கும் பார்த்துருப்பாங்க. தீர்ப்பையும் மதிக்கிறது இல்லை. வருஷம் அந்த காவிரி மேலாண்மை வாரியம் கொடுக்கக்கூடிய எத்தனை டிஎம்சி தண்ணீர் திறந்து விடுங்கிறத அதையும் இவங்க மதிக்கிறது இல்லை. அப்போ இவ்வளோ ஒரு சிக்கலாக இருக்கிறப்ப ஒரு புதிய முயற்சியை போய் பேசி பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 2 மாதத்தில் சுமூகமான பிரச்சனையை போவோம். இங்கே இருக்கிற ஆட்கள் அங்கே இருக்கிறோம், அங்கே இருக்கிற ஆட்கள் இங்கே இருக்கிறோம், மிங்கிலாக தான் இருக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த பிரச்சனையை பேசி பார்க்கலான்னு ஒரு முயற்சி எடுக்கிறப்ப மழை வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, மழை வந்து தானே தண்ணி வந்துச்சு, அப்புறம் அப்போ என்ன செய்யணும், மழை வந்து தண்ணி வந்துருச்சு. அப்போ இயற்கை உங்களுக்கு சாதகமாக இருக்கா? இயற்கைக்கு எதிராக போராடுவீங்களா? இயற்கைக்கு எதிரான போராட்டம், மழையே நிப்பாட்டின்னு போராடுவீங்களா? இயற்கை அது எப்படி வரலாம்? இயற்கைக்கு கேஸ் போடுவீங்களா? இயற்கை மேலே கேஸ் போடுவீங்களா? இயற்கை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்களா? மழை வந்துருச்சு, விவசாயம் பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு. இது இன்னைக்கு கிடையாது, கடந்த 30-40 வருஷமா இதான் நடக்குது. இப்போ அசம்பிளி 5ஆம் தேதி அசம்பிளி கூடும்போது இது பெரிய இஷ்யூ ஆக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. தண்ணி வந்துருச்சு. ஆனால் இதில் என்னென்ன இன்னைக்கு போராட்டம் வேற பண்ணுறாங்க. மழை வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு. அங்கே இருக்க விவசாயிகள் சொல்லுவாங்க, நாங்கள் வேலைக்கு போகிறோங்க, நீங்கள் எதுக்கு போராடிட்டு இருக்கீங்க? இருங்க, தண்ணி வந்திருக்குங்க, இருங்க. அதை வந்தாலும் நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம். விஜய் கொண்டு வந்தாரா? அதுக்கு தான் போராட்டம். இயற்கை வந்த தண்ணியை ஒத்துருங்க, விஜய் கொண்டு வந்தாராங்க. இப்போ இதுதாங்க பிரச்சனை அப்படின்னு அந்த போராட்டத்தை நீங்கள் போயிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பச்சை துண்டு, பச்சை டார்பல்லாம் கட்டியிருப்பாங்க. ஒன்றும் வீடியோ வரல, ஒரு நேரத்தில் வந்துருக்கோம். சாயந்தரத்தில் போட்டு பார்த்தீங்கன்னா விவசாய போராட்டம் இல்லை. அங்கே போகிற எல்லாரும் நானும் ஒரு விவசாயி, நானும் டெல்டாக்காரன். இதெல்லாம் நீங்கள் இன்னைக்கு சாயங்காலம் இன்னைக்கு கண்டுட்டு வரும். அந்த டெல்டான்ற வார்த்தை இவங்கிட்ட பட்டு நான் டெல்டாக்காரன், நானும் விவசாயி. அப்படி எல்லாரும் விவசாயி. விஜய் எடப்பாடி பழனிசாமியும் பெரிய விவசாயி, இவரும் ஒரு விவசாயி. பல கோடிகள் வச்சிருக்க விவசாயிகள் பாவமா 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் வச்சிருக்கெல்லாம் பாவங்க, தண்ணி இல்லாமல் பூச்சி மருத்துவம் காசு இல்லாமல் இருக்கிறாங்க. இங்கே இவர்கள் பூரா
இதை வச்சு ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு கரெக்டா இவங்க அந்த எதிர்பார்த்த அரசியல் தான் அப்போசிஷன் பார்ட்டிக்கு எப்பயுமே இந்த தண்ணி இதெல்லாம் சலிச்சு போச்சுங்க. தமிழ்நாட்டில் இந்த அரசியலை பார்த்து வேணான்னு தூக்கி போட்டு தான் மக்கள் இவர் ஓட்டு போட்டுருக்காங்க. 50 வருஷமா நீங்க புடுங்கினான்னு எதுவுமே சரியில்லை. இப்போ புதுசாக வந்துருக்கிறது ஏதாவது ட்ரை பண்றாரு. இல்லை என்ன சொல்றாங்கன்னா 2 மாசமா தமிழ்நாடு வந்து ஒரு சுடுகாடு மாதிரி கிடக்கு. என்ன சுடுகாடுன்னு தான் புரியல. ஏதாவது காசு வாங்க முடியல, ஒரு பக்கமும் இல்லை, பூரா கட் பண்ணிட்டாங்க. வருமானம் பூரா போச்சு, பூரா போச்சுங்க. வயிற்றுக்கு ஒன்றும் இல்லைக்கா, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேங்க. பல கோடியில் வருமானம் போச்சுங்க. இந்நேரம் 3 மாசம் வருமானம் எவ்வளோ தெரியுமாங்க? குவாரில் எவ்வளோ வருமானம் வந்திருக்கும், எல்லா டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ வருமானம் வந்திருக்கும். வருமானமே போச்சுங்க. நாட்டில் பணப்புழக்கமே இல்லைங்க. இன்னும் பணப்புழக்கம். அவன் வேலைக்கு போறேன், சம்பளம் வாங்குறேன், வேலைக்கு போறீங்கல்ல, வேலைக்கு போறாப்புல இல்லை, சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, வேற பணப்புழக்கம் எல்லாம் புறம்புறாங்க. வேலைக்கு போறேன், அவன் வேலைக்கு பார்த்துருக்கேன். உனக்கு என்ன பணப்புழக்கம்? உனக்கு பணப்புழக்கம் உனக்கு இல்லைன்னு சொல்லி பழகு. நீ உனக்கு கட்டிங் வரல அதை சொல்லு. பணப்புழக்கமே இல்லைங்க. நாடா இது, சுடுகாடா? இன்னையா பேசுறீங்க? சில பேர் ஒருத்தர் பேசுறாரு, நம்ம ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் பேசியிருக்காரு. நாம சிறைக்கு போகாம, கொள்கை தெரியாம ஒரு கூட்டம் வெக்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். 4 கஞ்சா கடத்தி உள்ள போனா ஒரு பெருமையா இருந்திருக்கும். நீங்க வெக்கப்படுற வேதனைப்படுற தமிழ்நாட்டை பார்த்து அப்படின்னா நீங்க என்ன முடிவு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அது அவருடைய தனிப்பட்ட விருப்பு. நீங்க வேற ஊர் கூட போலாம், அது அவருடைய முடிவு. இது வந்து என்னத்தை வெக்கப்படுறாரு? தமிழகம் தலை குனிந்து நிக்குது. தானாவுக்கு தானா தமிழகம் தலை குனிந்து நிற்கிறது. தானா போடு தமிழக அதுக்கு மேல இது மாதிரி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம். ஓடு அப்படியே அப்படியே விஜய்க்கு எதிராக ஒருத்தர் இன்னொருத்தர் எப்படி துடிக்கிறாரு பார்த்தீங்களா? எப்படி நம்ம ஊபி மாப்பிள்ளை அவர் லேட்டஸ்ட் தெரியாத அவங்களுக்கு? ஆமா, கேள்விப்பட்டேன். ஊபி மாப்பிள்ளை ஆக போறாரு. ஊபி மாப்பிள்ளை ஆக போறது நான் விளைவு தான் 10 சீட். ஓஹோ, நீங்க அங்கிருந்து ஆரம்பிக்கணும். ஊபி மாப்பிள்ளை ஆக போறதன் விளைவாக கொடுக்கப்பட்ட 10 சீட். அதாவது திமுக திருமணத்துல தான் பேசும் அப்படின்ற மாதிரி திருமணத்துக்கு நிச்சயத்திலே பேசிட்டாங்க. ஊபி மாப்பிள்ளை ஆக போறார். அதற்காக கிடைக்கப்பட்ட ஒரு கிஃப்ட் தான் அம்மா எம்எல்ஏ, மாமா எம்பி அப்படிங்கிறத வச்சிருக்கிறாரு. இவர் வந்து நேற்று பிலிகுண்டு அந்த தண்ணி வர்ற இடத்துல போய் நின்றுக்கிட்டு பாட்டெல்லாம் பாடுறாரு. அவரும் பச்சை துணிலாம் கட்டிட்டு பாட்டு பாடுறாரு. நான் என்ன சொல்றேன், இந்த போராட்டத்தை நீங்க ஏன் கர்நாடகாவில் பண்ணக்கூடாது? ஒழுங்கா போயிட்டு வர்றது உங்களுக்கு சரியில்லையா? கர்நாடக அரசே நீங்க கன்னடத்துல பாடுங்க இந்த பாட்டை. அங்க பாட்டு கேட்டு பாருங்க, ஓடு கேட்டு பாருங்க. அப்ப இது என்னன்னா, அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய ஒன்னு அப்பட்டமா தெரியுது. ஒரு வன்மத்தை நீங்க கபக்கு கக்குறீங்க. ஒரு வைத்தறிச்சல் இருக்குன்னு தெரியும். அதாவது என்னன்னா, விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச மரியாதையும் இவர்கள் மொத்தமாக முடிச்சு விட்டு தான் போவாங்க போல. ஏற்கனவே பாதியை முடிச்சுட்டாங்க, மிச்சத்தை முடிக்க போகிறாங்க. அதில் வந்து ஒரு நாகரிகம் வேணும். இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுங்கள். இப்போ அந்த பிரச்சனை என்னங்கிறத அந்த பிரச்சனையை பற்றி எங்கே பேசுறீங்க? தனி மனித தாக்குதல். இந்த உச்சநீதிமன்றம் சொல்லியும் தேர்தல் காவிரி மேலாண்மை வாரியம் சொல்லியும் கேட்காதவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை வந்து நீங்கள் முதலமைச்சரை பார்த்து பாடுறது, இல்லை நீங்கள் அங்கே ஓடுங்கடா அப்படின்னு சொல்கிறது, திருப்பி வாங்கி என்ன பண்ணா என்ன பண்ணுவீங்க? திருப்பி வாங்கி பாட்டு போடுவாங்க. இல்லை ஆமாம், யாராவது பாட்டு வச்சுருக்காங்கல்ல, நிறைய பாட்டு இருக்குல்ல, நிறைய பாட்டு இருக்குது, நிறைய பல கதைகள் எடுத்து விடுவாங்க அவங்களும். அப்போ ஒரு மெச்சூர்டு இல்லாத ஒரு ஸ்பீச்சாக இருக்குது. நீங்கள் ஆக்கப்பூர்வமாக பேசுங்க. சேர்க்க சரியில்லை. அதாவது கொஞ்ச நாளாக இப்போ மாப்பிள்ளை ஆகிட்டாரு, மாப்பிள்ளை ஆக போகிறாருங்க, மாப்பிள்ளை ஆக போகிறாரு, வீடு கட்டிட்டாரு, எல்லாம் கல்யாணம் நடக்க போகுது. அம்மா எம்எல்ஏ ஆகிட்டாங்க, மாமா எம்பி ஆகிட்டாங்க. விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார். இப்போ இந்த கட்சி எங்கே நிற்கிது? நீங்கள் யாரோட நிற்கிறீங்க? என்ன பேசுறீங்க? இவங்க தெளிவாக சீட்டு வாங்கும்போதே பாருங்களேன், அந்த எம்பி சீட்டு அவருக்குன்னே கேட்டு வாங்குறாங்க. ஆமாம், சுதீஷுக்குன்னே கேட்டு வாங்குறாங்க. ஆமாம், அப்படி தான் திமுகவில் அவங்க தேமுதிக மட்டும் கொடுப்பாங்க. திமுகவில் காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், சீட் கொடுக்குறப்ப யாருக்குன்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆமாம் ஆமாம், அதான பிரச்சனையே. ஆளுநர் ஷானவாஸுக்கும் விசிகாவுக்கு என்ன பிரச்சனை? ஆளுநர் ஷானவாஸுக்கு ஒரு சீட் கொடுக்குறோம் அப்படின்னு திமுக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சீட் தர இவதான் கேண்டிடேட். என் கட்சிக்கு நாங்கள் கேண்டிடேட் போடுவோம். நாங்கள் தாங்க போடுவோம், வாங்கிங்க அப்படின்னு முடியான்ட்டாப்ல. தனக்கு பிடிச்ச ஆளாக போடுறது. எல்லா கட்சியிலையுமே ஒரு ஆள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டில் சில பேர் வச்சிருப்பாங்க. உடனே பார்த்தீங்கன்னா திருப்பி அறிக்கை வந்துகிட்டே இருக்கும் ஒரு குரூப். அது யாருன்னா மேல்மட்டத்தோட தொடர்பில் உள்ள பார்ட்டிங்க. விசிகாவில் சில பேர் வச்சுருந்தாங்க, காங்கிரஸ்லேயும் சில பேர் இருந்தாங்க. அவங்க வெளியே போயிட்டாங்க. இப்போ இவங்க எல்லாமே திமுக ஆதரவு. ஒரு கட்சிக்குள்ளே ஒரு கட்சி நடத்துறதுங்க இவங்க திமுகவில். இப்போ நாங்கள் விசிகாவா உங்களுக்கு 8 சீட்டு தர்றோம், 4 சீட்டு உங்க கேண்டிடேட். எங்கள் கட்சிக்கு நீங்கள் எப்படி கேண்டிடேட் போட்டீங்க? அதுதான் காட்டுமன்னாருக்குள்ள நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நிற்கக்கூடாது. நீங்கள் சொல்லலாம், அவர் ஒரு கட்சி வச்சுருக்காரு, நடத்துறாரு. அவரே கிட்ட நிற்கக்கூடாதுட்டாங்களே. ஆமாம், நிற்கக்கூடாது, வாபஸ் வாங்க விட்டாங்க. அவருக்கு தெரியும் ஏற்கனவே பிரச்சனைங்க ஓடிக்கிட்டு இருக்கு, ஆட்சி மாற்றம் வரப்போகுதுன்னு. அப்போ அவர் நிற்க விட மாட்டாங்க.
கம்யூனிஸ்டுகளில் சில பேர் வச்சுக்கிறது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாடா சுடுகாடா அப்படின்னு அவங்க ரன்னிங்லாம் வச்சுருது. அதே மாதிரி காங்கிரஸ்லையும் சில பேர் வச்சுருப்பாங்க. அந்த செட்டாப் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அவங்களாம் திருப்பி பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் விசி கால் பண்ணியிருக்காங்க. இவர் பிடிச்சார், இங்கே வா, என் கட்சிக்கு நான் கேண்டிடேட் போடுவேன், நீ என்ன சொல்கிறது, சீட்டை கொடுக்காதா கூடட்டு போ அப்படின்ட்டாங்க. அதுக்கு தான் வந்து உள்ளே வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, இது பாஜகவின் குரலாக இந்த ஆட்சி பாஜகவின் குரலாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. வன்னியரசு இருக்காரு, என்ன பண்ணுவோம், வன்னியரசு பாஜக அமைச்சரவையில் இருக்கிறாரா? இல்லை உங்களை விட திருமாவளவனுக்கு ஒன்றும் தெரியாதா? அவருக்கு அவர் அரசியல் புரியாமல் இருக்கிறாரா? 30-40 வருஷம் 30 வருஷமா இது ஒரு வார்த்தையாக வச்சுருக்காங்க. ஒரு அடுத்த செகண்ட் பாஜகவோட மீட்டிங். ஏங்க பாஜக இந்த ரொம்ப நாளாக வந்து நம்மளே தேர்தலுக்கு முன்னாடி நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு ஓட்டை பிரிக்க போகிறாரு, ஓட்டு ஸ்பாயிலர் ஆக போகிறாரு, அதுக்காக பாஜகவுடைய வேலையாக இருக்கும். ஆனால் இவர் தேர்தலுக்கு பிறகு எடுக்கக்கூடிய முடிவுகள்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கிறார். அது நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு வாய்ப்பு கேட்டிருந்தாருன்னா 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்க போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ட்ரை பண்ணாரு, ரெடியா இருந்தாரு, தம்பி உடனே வந்துடுறது தம்பி அப்படின்னு ரெடியா இருந்தாரோ. இது என்னது கொடி பறக்குது, கொடி பறக்குது அப்படின்னாரு. அது மாதிரி ஜெயிச்ச பிறகு வந்திருந்தாருன்னா, அண்ணே நீங்க வந்து துணை முதலமைச்சர், சரிங்க தம்பி இதெல்லாம் பிரச்சனையா, நமக்கு ஒரு அண்ணன் இருந்தா தம்பி இருந்தா போங்க அப்படின்னு போயிருப்பாப்ல. ஒரு ஏழை விவசாயி ஒரு இருக்கு 2 போயிருவாரு. அப்ப பிரச்சனையே இல்லாம சுமூத்தா அந்த கவர்மெண்ட் கொண்டு போகலாம். அப்ப அந்த இடத்துல பாஜக பி டீம் ஏற்கனவே சொன்னா அங்கே அது உண்மையாகி போங்கிறதுனால தான் அவர் வேணாங்கிற ஒரு முடிவு எடுத்து இந்த பக்கம் வர்றாரு. 2 சீட்டு வச்சிருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களும் முதலமைச்சராக முயற்சி பண்ணுறாங்க. யாரு? அதிமுக திமுக 2 பேரும் சேர்ந்து உங்களை முதலமைச்சர் ஆக்கிறாங்க வாங்கன்னு கேட்டுருக்காங்க. 108 சீட் ஒருத்தர் வச்சிருக்காரு, 2 சீட்டு வச்சிருக்கேன் முதலமைச்சர் ஆகுற ஜனநாயக விரோதம் இல்லையா, அது படுகொலை இல்லையா, முடியாதுன்ட்டு. அதுக்கு பிறகு இவர் அங்கே போய் சேர்ந்தோடனே சோஃபா வாங்கிட்டாருட்டாங்க. இப்போ நம்மளே சொல்கிறோம், 2 சீட்டு வச்சிருந்த இவரை முதலமைச்சர் பதவி பெருசா சோஃபா பெருசா? அப்ப ஏன் முதலமைச்சர் பதவி வேணான்னு போல? இல்ல அவர் முதலமைச்சர் இருந்தாலே அவரே பல சோவா வாங்குவாரு. அதான் வேணான்னார்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்து கூடி பேசி எடுத்த முடிவை வேணாம்னு முதலமைச்சர் பதவியை தூக்கி எறிந்து விட்டுட்டு ஜனநாயக ரீதியாக ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்திற்கு ஆதரவு கொண்டு போய் கொடுத்துருக்காரு. இப்போ நீங்க திருப்பி வந்துட்டு பழைய பாடினா உள்ள இருக்க இன்னும் விட மாட்டேன்றாங்க. இந்த சோஃபாங்கிற அது எப்படி இது என்னன்னு சொல்றாங்க? சோஃபா சோஃபாவை உள்ள பஞ்செல்லாம் எடுத்து தங்க கட்டி அடிச்சுதாங்களாம். தங்க கட்டியா? ஆமா, தங்க கட்டி அடைக்க வச்சுதாங்களாம். அதை அவங்க உருக்கி வித்து காசாக்கி கட்சி நடத்தலாம். புதுசா இருக்கு. புஷ்பா படத்துல ஒரு சீன் வந்துருக்குங்க, அதை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு ஒரு சோஃபா போகுது, இந்த மாதிரி தான் நம்ம பூரா தங்க கட்டியா இருக்கும் போல, நம்மளுக்கு கொடுக்க முட்டாங்களையா? ஐயோ நீ எதிர்கட்சி என்ன நம்ம ஆளுகளுக்கு கொஞ்சம் வாங்கி பழக்கமா, நம்மளை தாண்டி போகுது என்ன வந்துருச்சுன்னா ஐயோ நமக்கு இல்லாம போதே அப்படிங்கிற சோஃபாங்கிறது இல்ல. அவங்களுக்கு என்ன வந்துருச்சுன்னா பூரா தங்கமாங்க, பூரா கட்டியா. அடுத்து காதர் மீன் ஆபீஸ் போகிறதுக்கு அங்கேயும் சோஃபா அங்கேயும் தங்க கட்டியாமாப்பா. காதர் மீன் அவரை பத்தி நீங்க போயிருப்பீங்க நிறையா. அவர் சைக்கிள் ரிக்ஷா தான் வருவார் ஆபீஸுக்கு. இல்ல அவரே சொன்னாரு, ஏன்டா அவ்வளவு பெரிய சோஃபாலாம் கிடையாது, வராரு வாடகைக்கு வாங்க. காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தவர், ஜமால் முகமது காலேஜ் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜோடைய கரஸ்பாண்டன்ட்டுடைய அந்த ஃபவுண்டருடைய பொண்ணை திருமணம் பண்ணவர். இவர் அந்த காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தவர். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மண்ணடிக்குள்ள அவர் ஆஃபீஸுக்குள்ளேயே கார்லாம் போக முடியாது, சின்ன சந்தா இருக்கும். மத்தியானம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவார், ஒரு பேக் வச்சுருப்பார், பேக்கை கக்கத்தில் வச்சுட்டு வெளியே நின்றுட்டு அந்த மண்ணடிக்குள்ள சைக்கிள் ரிக்ஷாவில் போகிற இப்போ ஆட்டோவில் போகிறேன்னு நினைக்கிறேன். இதுதான் அவருடைய வாழ்க்கை முறை. இவரை வந்து சோஃபா வாங்கிட்டாங்க. இது வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி எந்த சிஎம் வந்தது கிடையாது. வந்ததில்லை. கூட்டணிக்காக கூப்பிடுவாங்க, தெளிவா ஓட்ட வாங்கிக்குவாங்க. முஸ்லீமுக்கு பொறுத்த வரைக்கும் கேரளாவில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏ இருக்கிறாங்க, 5 அமைச்சர் இருக்காங்க முக்கிய இலாக்காக்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அவங்கள வந்து ஒரு எப்படி கேக்கு மேலே வச்சிருக்க செரி மாதிரி தான் பயன்படுத்தியிருந்தாங்க. பாய ஒருத்தர் கூப்பிடுப்பா, தொப்பியை போட்டு பக்கத்தில் இருப்பாங்க, 2 சீட் கொடுப்பாங்க, அதை 1 தோற்றுவாங்க. ரம்ஜானுக்கு மட்டும் அங்கே போயிட்டு ஒரு இதை பண்ணுறது, இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பண்ணுறாங்க. அப்போ இவங்களை பூராமே பிராண்ட் பண்ணுறது எல்லாருமே சோஃபா தங்க கட்டியாங்க, பூரா கட்டியாக வச்சுருக்காங்களாங்க. மத்தியானம் வீசி கேட்க போயிடுச்சு தங்க கட்டி, சாயந்தரம் என்ன வருத்தம் நம்மளுக்கு வரலையே ஊர் அங்கே போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சோஃபா கதையை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்கிறாங்க சோஃபா இந்த ரீல்ஸையும் இன்னும் சொல்கிற ரீல்ஸ் இவங்க எல்லாரும் தானே ரீல்ஸ் போடுறாங்க. இப்போ ஸ்டாலின் அவர் போகிறாரு, அது ஒரு கட் பண்ணி தானே வருது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கெல்லாம் வந்து ஃபயர் விடுவாங்க. தஞ்சாவூர்ல பட்டையை கிளப்பிய ஸ்டாலின், தெரித்து ஓடிய திமுக, தெரித்து ஓடிய தாவேகா, சட்டத்தின் புள்ளியை பிடித்த சட்ட வல்லுநர் அப்படின்னு போடுவாங்க. தமிழ்நாடு வச்சு நீங்க வீடியோ போடுவாங்க. ஆமா, அதுவும் ரீல்ஸ், அது ஒரு 10-20 சேனல் இருக்கு, அது நீங்க போட்டு நீங்க வச்சு ஓட்டுவாங்க. அதுக்கு பேசுறதுக்கு 4 பேர் இருக்காங்க, உட்காந்து அதை வச்சு போடுவாங்க. அது அவங்க அரசியல், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அரசியல் பழைய அரசியல், புழுத்து போன அரசியல். நீங்க சொல்ற மாதிரி சுபவீரபாண்டியன் போன்றவர்கள் எல்லாருமே பொதுவாக சொல்லுவான், திமுக காரங்களை விட இவங்களை ஆதரிக்கிறவங்களுக்கு தான். சுபவீரபாண்டியன் சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர்னு ஒரு போஸ்டிங் போட்டிருந்தாங்க. மவுண்ட் ரோட்டில் ஒரு ஆஃபீஸு, ஏசி காரு, ஒரு இனோவா காரு, ஐஏஎஸ் ஆஃபீஸரு, ஈக்குவல் டு கேபினெட் மாதிரி இருந்தார் 5 வருஷமா. யாருக்கு நீங்கள் கொடுப்பீங்களா?
சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவராக இருந்து என்ன பண்ணியிருக்காரு? சமூக நீதிக்கு பிரச்சனை வர்றப்ப வேங்கவேலி பிரச்சனைக்கு பேசியிருக்கிறாரா? இல்லை வந்து கவின் கொலை வழக்கு பற்றி பேசியிருக்கிறாரா? ட்ரெயின் புக் பண்ணியிருக்காரா? ட்ரெயின் புக் பண்ணுவார் அவர். ட்ரெயின் புக் பண்ணுவார், வெளியூருக்கு போவார், நிகழ்ச்சிகளுக்கு போவார், பிரச்சாரத்துக்கு போவார், இலக்கிய கூட்டங்களுக்கு போவார், கூப்பியில் போவார், எல்லாம் போவார். ஆனால் இந்த மாதிரியான சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவராக 5 வருஷம் இருந்தால் நீங்கள் கொடுப்பீங்களா? அப்போ இதெல்லாம் வந்து தான் அவங்கள வந்து ஒரு எனர்ஜியா, அவங்கள மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 10-15 பேர் நக்கீரன் கோபால்லாம் பேரை சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அந்த பேச்சிலேயே ஒரு வயிற்றறிச்சல் மாதிரி தெரியுது. அதாவதுங்க, அவர் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு, ஒரு கட்சி உங்களுக்கு பிடிக்கல, ஆனால் அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிட்டார். அந்த ஒரு நாகரீகம் வேணும்ல. இல்லைன்றாங்களே, அவர் முதல்ல சேர்த்துக்க மாட்டாங்க. இல்லைன்றாங்க. இப்போ யார் முதலமைச்சர்? இப்போ அவருக்கு ஸ்டாலின் தான் முதலமைச்சர். துணை முதலமைச்சர் உதயநிதி தான். ஆட்சி தாங்க 3 மாதம் தாங்குமா? ஏவாவேலு அதே மாதிரி போஸ்டிங்கில் இருக்காரு. டெய்லி புத்தகம் எழுதுறாரு. மார்க்கண்டே 25 புத்தகத்தை படிச்சு வந்திருப்பாரு நினைக்கிறேன். ஜெயிலில் கொண்டு போனாரு. எல்லா புத்தகம் கொண்டு போயிருக்காரு. நெஞ்சுக்கு இருக்கா? நெஞ்சுக்கு நீதி இருக்கு. அப்புறம் எல்லாமே வச்சு திராவிடத்தின் பாதை இருக்கு, எல்லாமே இருக்கு. படிச்சு வந்து என்ன பண்ணுவாரு? இன்னைக்கு பூரா ஒப்பிப்பாரு. ஐயோ, நாளைக்கு போய் அவரை கேட்கணும், அண்ணே நீங்க இந்த 25 புத்தகம் எடுத்துட்டு போனீங்களே, எத்தனை புத்தகம் படிச்சீங்க? நீங்க வேறங்க தலானியில் அங்கே தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டு. அது மாதிரி இது வந்து அரசியலில் வந்து இந்த 50 வருஷம் இல்லை. அதான் சொல்கிறேன், இவர் நக்கீரன் கோபால் அந்த பேச்சில் அவன் இவன் பேசுறது, அவன் என்ன இவனா, அதுக்கு என்ன மேலே கேஸ் போடுவானா, போட்டுக்கிட்டோம். அதாவது இவர்களை சுற்றி ஒரு குரூப் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த குரூப்புகளுக்கு பூரா வேலை வச்சுப்பேன். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள விட இவங்க தான் ஓவர் கூவலாக இருக்கு. அவங்களுக்கு வேறு வேலை இருக்குது. இந்த போராட்டம் போயிட்டாங்க, இவங்களுக்கு பொழப்பு போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஒரு ஒட்டுமொத்த மக்களை நீங்கள் வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி. மக்கள் யோசிக்காமல் ஓட்டு போட்டாங்க, கொள்கை இல்லாமல் ஓட்டு போட்டாங்கன்னா அந்த 1,70,00,000 பேரை நீங்கள் கேவலப்படுத்துகிற மாதிரி. அது மீண்டும் மீண்டும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன, திமுக ஓட்டு போட்டால் அவன் வந்து சமூக நீதி காவலர் எல்லாம் மக்கள் மிகப்பெரிய அறிவாளி, திமுக ஓட்டு போடலைன்னா அவன் வந்து முட்டாள் அப்படின்ற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. இது மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது சலிச்சு போச்சுன்னு வச்சுங்களேன். இது ரொம்ப நாளைக்கு இதே பேசினா ஒரு இடத்துல அவங்க என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க, புரியல. என்ன எல்லாரையும் கூட்டு பதவி கொடுங்க. யாருக்கு? எல்லாம் இந்த மாதிரி பேசுறவங்களும் பதவி கொடுங்க. அதுதான் சிக்கல். இப்போ நீங்கள் கூட சமூக நீதி கண்காணிப்பு கொடுத்தா அதிமுகவோட இருக்கீங்களா, எப்படி கூட்டம் கொடுக்க முடியும்? கொடுங்க, அங்கே பேசாமல் இருக்கலாம், கொடுங்க, பேசாமல் இருப்போம்ல அப்படின்றது தான் அவங்களுடைய இப்போ உச்சபட்ச கோபமாக இருக்குது. கடந்த 5 வருஷத்தில் பல பதவிகள் இருந்தாங்க. இன்னொரு அரசியல் விமர்சகர்லாம் பேசுன்னு பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு ஏண்டா இந்த நாட்டில் வாழ்கிறோம் அப்படின்னு ஒருத்தர், ஒரு அரசியல் விமர்சகர். அப்படியா? நாட்டில் வாழணும், வெளிநாட்டுக்கு போங்க. உங்களுக்கு யார் வேணாம்? உங்களுக்கு யார் வேணும்? வெளிநாட்டுக்கு விசா பிரச்சனைனா இங்கே கூட போங்கன்ற பேசாமல் அந்த பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிடலாம். அது ஒரு சிறப்பு தான்.